ஹாய். இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பல இஷ்யூஸை கடந்து வந்தோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, இன்னொரு பக்கம் தாவேக்கா தலைவருடைய பர்சனல் பிரச்சனை. சரி, அதெல்லாம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ட்டு விட்டாச்சு. பட் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், அதை நிச்சயமாக எனக்கு பேசணும்னு தோணுச்சு. என்னென்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்திய அளவில் 900க்கும் மேற்பட்டவங்க வந்து பாஸ் ஆகிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டை மட்டும் சேர்ந்தவங்கன்னு பார்த்தோன்னா 60 பேர். அதில் 56 பேர் தமிழ்நாட்டுடைய நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக படித்து பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். அதுலயும் 39 பேர் பார்த்தோம்னா தமிழ்நாடுடைய, அதாவது அந்த படிக்க வர மாணவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து, அவங்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுத்து, ஸ்டைஃபன் கொடுத்து, அவங்களுக்கான ஸ்டாஃப்ஸை வந்து நியமிச்சு அவங்க சொல்லி கொடுத்து, இப்படி வந்து படிச்சவங்க வந்து ஒரு 39 பேர் இப்போ பாஸ் ஆயிருக்காங்க. ஐஏஎஸ் அதிகாரியா அவங்கலாம் வந்து தேர்வாயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதாவது அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கல்நெட் டிவில வேலை செய்யற அரசு நிகழ்ச்சிகள்லாம் பண்றேன், அதெல்லாம் வேற. ஆனா இந்த மாதிரியான ஒரு செய்திகளை வந்து பார்க்கும்போது, இல்லை அதனால தான் போறேன்னு சில பேர் நினைப்பீங்க, அந்த மாதிரி செய்தியெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அந்த சந்தோஷத்தை தான் இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ பாஸ் ஆயிருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியா வந்து உட்காரும் பொழுது இதே அரசுக்கு வேலை செய்வாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்ப என்ன அரசு இருக்கோ அந்த அரசுக்கு தான் அவங்க வந்து பணிபுரிவாங்க. அது எந்த அரசா வேணாலும் இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுடைய பிள்ளைங்க வந்து அங்க போய் உட்காரணும், அந்த இடத்துல போய் உட்காரணும், பணி செய்யணும் அப்படின்ட்டு இப்ப இருக்கிற இந்த கவர்மெண்ட் வந்து யோசிச்சு நான் முதல்வர் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்கல்ல, அங்கதான் நிக்கிறாங்க. தட் இஸ் கால்டு நம்மளுடைய திராவிட மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தனி ஒரு ஆளுக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற ஆசை இருந்துட்டா மட்டும் போதாது, கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருந்தால் அதை எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். நாட் ஈஸி, பட் அந்த இடத்த வந்து போய் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிளாக தான் இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. அப்படின்றதால தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். இது மூலமாக நான் சொல்லிக்கிறது என்னன்னா, வர்ச்சுவல் வாரியர்ஸ் படிங்கடா.